சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம், அதாவது அக்டோபர் 31 ரிலீஸ் ஆன படம் அமரன். படத்தினை சோனி பிக்சர்ஸ் உடன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனமும் இணைந்து தயாரித்தது. படத்தினை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கினார். படம் வீரமரணம் அடைந்த இந்திய ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றினை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது. படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். படம் வெளியாகி இன்றுடன், அதாவது நவம்பர் 19 20 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் படத்தின் வசூல் குறித்து இந்த தொகுப்பில் நாம் காணலாம். அமரன் குறித்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. குறிப்பாக சிவகார்த்திகேயன் லுக் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை தூண்டியது. சிவகார்த்திகேயன் சினிமா வாழ்க்கையில் இப்படம் மிகப்பெரிய படமாக மாற உள்ளது என பலரும் நம்பிக்கை தெரிவித்து வந்தனர். அமரன் படத்திற்காக சிவகார்த்திகேயன் மும்பையில் துப்பாக்கிகளை கையாளுவது தொடர்பாக 1 மாத காலத்திற்கு மேலாக சிறப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டதாகவும் அதற்கு படக்குழு தரப்பில் சிறப்பு ஏற்பாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆனது. தீபாவளிக்கு இந்த படத்துடன் ஜெயம் ரவியின் பிரதர், கவினின் பிளடி பகர் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆனது. அமரன் நேரடி தமிழ் படம் என்பதால் தமிழ்நாட்டில் நல்ல வசூல் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் படத்தின் கரு இந்திய இராணுவத்தினை மையப்படுத்தி இருந்ததால் வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் மாபெரும் வெற்றியை பார்த்துள்ளார் என்றே நாம் கூற வேண்டும். அமரன் படம் முதல் நாளே 42.3 கோடிகளை அள்ளியதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. அதேபோல் படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்களில் ரூபாய் 100 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்து சிவகார்த்திகேயன் படங்களிலேயே 3 நாட்களில் 100 கோடிகளை வசூல் செய்த படமாக அமரன் மாறியது. முதல் நாள் வசூலை பொறுத்தவரையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான படங்களில் அதிக வசூலை கொடுத்த படமாகவும் அமரன் படம் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. படம் வெளியாகி நவம்பர் 9 10 நாட்கள் ஆனது. அன்றைய தினத்தில் படம் ரூபாய் 200 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. நவம்பர் 14 15 நாட்கள் இந்த படத்திற்கு ஆனது. இந்த 15 நாட்களில் படம் சுமார் 251 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களில் தகவல் வெளியானது. இதனால் அமரன் மாபெரும் வசூல் மலையில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதேபோல் படம் வெளியாகி 19 நாட்களில், அதாவது நவம்பர் 18 வரை ரூபாய் 295 கோடிகளில் இருந்து 300 கோடிகள் வரை வசூல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதில் இந்தியாவில் படம் ரூபாய் 200 கோடிகளும் வெளிநாட்டில் ரூபாய் 100 கோடிகளும் வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது படம் 300 கோடிகளை வசூல் செய்திருப்பதால் ரசிகர்கள் மத்தியிலும் படக்குழுவினர் மத்தியிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது.